ஏடிஎம்கே என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காங்க? ஏன்னா செங்கோட்டையன் வெளியே போயிட்டாரு. அதிமுகல இருந்து ஒரு விஐபி முன்னாள் அதிமுக ஒரு விஐபி வந்து விஜய் கட்சிக்கு போறாரு. டிடிவி போறாரு. அப்படின்னா என்டிஏ கூட்டணி அப்படின்னா ஒரு பலவீனமான நிலையில இருக்குன்னு நாம எடுத்துக்கலாமா? அமித்ஷா என்ன பண்ண போறார் தமிழ்நாட்டுக்கு? இந்த வராரு, அடுத்த வாரம் வராரு. எல்லாரும் ஒருங்கிணைக்க போறார். பாட்டாளி மக்கள் கட்சியை முதல்ல அழைத்து பேச போகிறார்கள். 2 கட்சியும் ஒன்று சேர்ந்தாதான் அதுக்கு ஒரு மரியாதை. ஏன்னா அவருடைய எடப்பாடி வந்து சொல்லிட்டார் தெளிவா, பாமக உள்ள வரணும். 2 பேரும் ஒன்றிணையணும். பெரியவர் ராமதாஸுடைய முதல் கோரிக்கை, முதல் அஜெண்டா எடப்பாடி தான். ஓகே, அவர் கேட்குற நம்பர் கொடுக்க முடியாது. அதே மாதிரி அன்புமணி வந்து எனக்கு தனியாக கொடுங்கன்றார். நீங்கள் ஆளாளுக்கு 20 கேட்டால் எங்கே கொடுக்க முடியும்? மொத்தமே 20 தான். ஆமாம், 20, 22, 23. ஆனால் ஆளாளுக்கு தனித்தனியாக நீங்கள் சரி 20 15 கொடுக்கவே முடியாது. கட்சி ஓட்டு எல்லாமே அன்புமணி கிட்ட இருக்குது. பெரியவர் ராமதாஸிடம் ஒரு 100 ஓட்டு இருக்குன்னா ஒரு 10, 15, 20 ஓட்டு விடும். மீதி 75, 80 ஓட்டுக்கள் அன்புமணி தான் கிடைக்கும். அதனால தான் அன்புமணி ஜாலியாக இருக்கார். நீங்கள் என்ன வேணால் கதறுங்க, என்ன வேணால் கூப்பாடு போடுங்க, உயிரை தவிர எல்லாத்தையும் பறித்து விட்டார்னாரு. யார்? ஐயா, பெரிய ஐயா. தேர்தல் கமிஷனை ஏமாற்றிட்டார். அவர் அன்புமணி பேச்செல்லாம் கேட்குறாங்க. டெல்லியில் போராட்டம், சென்னையில் போராட்டம் எல்லாம் சொன்னார். அன்புமணி எங்கே இருக்கார்? ஜாலியாக ஏற்காடில் இருக்கார், ஒரு ஷாட்டில் மனைவியோடு ஜாலியாக இருக்கார். அப்பா கதறெல்லாம் அவர் காதில் விழாமல் இல்லை, அருமையாக ஜாலியாக சந்தோஷமாக இந்த குளிர்கால கூட்டத்தை அங்கே ஜாலியாக இருக்கார் ஏற்காடில். ஆமாம், அதனால் அவர் தெரியும் எப்படி இருந்தாலும் வேலுமணிக்கிட்டேயும் தங்கமணிக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது, சி விஷயம் சொல்கிறது என்னென்னா, அப்பாவை கூப்பிடாதீங்க, என்னை கூப்பிடுங்க. அதே சீட்டு, அதே நோட்டு, அதே ஸ்ட்ராட்டஜி. அப்பா கூப்பிட்டீங்கன்னா வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு. இந்த 2 பேரும் ஒருங்கிணைக்கிற பணி அமித்ஷா எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறாரு அது பார்க்கணும். ஆல்மோஸ்ட் தேமுதிகவும் அழைத்து பேசுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார்.